ஹலோ everyone, I'm நவீன். வெல்கம் டு Ranajim. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழோட அவர் டைரக்ட் பண்ண, அவர் மியூசிக் பண்ண, அவர் ஆக்ட் பண்ண கடைசி உலகப்போர் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திங்க் மியூசிக் இந்தியா யூடியூப் சேனல் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 சிங்கிள் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு 3ஆவதாக வந்துட்டு ப்ரோமோ மியூசிக் வீடியோ உனக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தமிழாவே வந்துட்டு ரிலீக் எழுதி பாடியிருப்பாரு அண்ட் பெர்ஃபார்மும் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னோட இப்போ கரண்ட்லி என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லாங்க. யாரை நீங்கள் வந்துட்டு கேட்கல அந்த பாடலை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் கூட வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா, மறக்காம பாருங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு என்ன சம்பவம் பண்ணி வச்சிருப்பேன்னு நம்ம இந்த ட்ரெய்லரில் பார்த்துருவோம். சரிங்களா. ஓகே கேஸ், ட்ரெய்லர் வந்துட்டு 1 minute 56 seconds. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிளீம்ஸ் வந்துட்டு வெளியாக்கி இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டீசர் மட்டும் தாங்க, ஒரு 1 நிமிஷம் 20 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாக ட்ரெய்லர் பார்ப்போம். ஓகே எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளனர். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். அவன் அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவனுக்கு கம்மியா இருக்கும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் என்ன நடந்துச்சு கடைசியில? ஓகே கேஸ், ட்ரெய்லர் பார்த்துட்டோம். 100% இது ஹிப்ஹாப் தமிழோட ஜானரே கிடையாதுங்க. அப்போ அவர் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்த படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக, எமோஷ்னலாக, லவ், ரொமான்ஸு, காமெடி, த்ரில்லர் சைட்டே அவர் போனது கிடையாது. பட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு ஃபன் ஃபீலாக தான் இருக்கும். அவர் படமே வந்துட்டு ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும், எமோஷ்னல் நல்லா வந்துட்டு இருக்கும். முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுவாருங்க ரொம்ப. அப்படி தான் நம்ம ஹிப்ஹாப் தமிழை பார்த்துருக்கோம். அவரோட படங்கள்லாம் வந்துட்டு அவர் நடித்த படமோ ஏக்கின படமோ அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு த்ரில்லர் அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது அவரோட மேக்கிங் எப்படி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம த்ரில்லராக. அவரோட கேரக்டரே ஒரு மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷன் எங்கே பார்த்தாலும் ஆக்ஷன், ரத்தம் தெரிக்குது, கையில் கத்தியோட ஃபுல்லாக ஆக்ஷன் தாங்க. சண்டையாக தான் இருக்க போது படம். பட் ஒரு பாலிடிக்ஸ் ஆனதும் சொல்லலாம். கண்டிப்பாக அதில் தெரியுது பாலிடிக்ஸில் நிறையா. அதனால நாட்டுக்கு என்ன 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 விளைவு வரப்போகுது அதெல்லாம் தெரியுது. கதை கண்டிப்பாக நல்லா பேசப்படும். ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக நல்லா வரும்னு நம்புகிறேன். பிகாஸ் வந்து இந்த மாதிரி கான்செப்டுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம். வளன்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக லேகாக ஒரு மாதிரி போர் அடிச்சிருவாங்க. சரிங்களா, கரெக்டாக அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு குறையாம பக்காவாக கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேங்க, 100% நம்புகிறேன். புதுசாக ஒரு மாதிரி
ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் ட்ரை பண்ணுறாரு நம்ம ஹிப்ஹாப் தமிழா. ஸோ என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் நவீன் லாஜிக் சேனல் சார்பாகவும் அந்த டீமுக்கு கடைசி உலக போகிற டீமுக்கு வந்துட்டு நம்ம பெஸ்ட் விஷஸ் வந்து நம்ம சொல்லிப்போம் இந்த டைமில். ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம். படம் வந்து September 20. கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் போய் படத்தை போய் பார்த்துட்டு தேட்டரில் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுப்பேன் நம்புறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ உங்களுக்கு உங்கள் தாட்ஸ் என்ன இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ கடைசி ஒரு விஷயம், மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நம்ம ஹிப்ஹாப் தமிழில் தான். மியூசிக் பற்றி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றிலாம் குறை சொல்றதுக்கு கண்டிப்பாக ஒன்றும் இருக்காதுங்க. ஸோ படம் எப்படி வரப்போகுது அதுதான், எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியை வந்துட்டு குறைக்காம ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி அதுக்கு ஒரு 2-3 மடங்கு எக்ஸ்ட்ரா படம் ஃபுல்லாக இருக்க போகுது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அதோட ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்க படம் வெளியாகிறதுக்கு அப்புறம். ஸோ இது சொல்லிட்டு என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நான் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் யூ, ஐம் நவீன். See you next video. Take care. Bye.